தமிழ்நாட்டுக்கு ஜனவரி மாசம் மழை எப்படி இருக்க போகுது? வாங்க வரப்போற மழைய பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி ஒண்ணுதான். ஜான்வரியில கனமழை வருமா வராதா? நம்மகிட்ட இப்போ 2 விதமான கணிப்புகள் இருக்கு. முதல்ல ரொம்ப தீவிரமான மழைய சொல்ற கணிப்பை பார்க்கலாம். சுயாதீன வானிலை ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுத்திருக்கார். அவரோட கணிப்புப்படி ஜனவரி 8ஆம் தேதி ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. குறிப்பா இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்குன்னு சொல்றாரு. மழையோட தாக்கம் சென்னையில ஆரம்பிச்சு மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் பரவலா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால வட மாவட்ட விவசாயிகள ஜனவரி 10, 11 தேதிகள்ல அறுவடையை தள்ளி வைக்கச் சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? ஆனா அவங்களோட கணிப்பு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு தான் வாய்ப்புன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2 கணிப்புகளையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கும்போதுதான் வித்தியாசம் நல்லா புரியும். பாருங்க, மழையோட தீவிரம், தேதிகள், பாதிக்க போற இடங்கள்னும் எல்லாத்துலயுமே 2ம் நேர் எதிரா இருக்கு. கணிப்புகள் வேற வேறையா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம், மழை இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, அது எந்த அளவுக்கு? இந்த நம்பரை மறக்காதீங்க. 4 ஒரு கணிப்பு சொல்றபடி இதுதான் கனமழை பெய்ய போற நாட்கள். அதனால அடுத்தடுத்த வானிலை அறிக்கைகளை நாம தொடர்ந்து கவனிக்கணும். எது நடக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.